Second one, find the area of the triangle formed by the points 1, -1, -4, -6 and 3, -5 அப்படின்னு 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற பாயிண்ட்டை வந்து நம்ம ஏவா எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது x1 ஆகும், செகண்ட் கொடுத்துருக்கிறது y1 ஆகும் கன்சிடர் பண்ணிக்கணும். அதேமாரி பியில் கொடுத்துருக்கிறது -4 வந்து x2 ஆகும், 6 வந்து y2 ஆகும், சியில் கொடுத்துருக்கிற -3 வந்து x3 ஆகும், -5 வந்து y3 ஆகும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஏன் இந்த ஃபார்முலாவை நம்ம இப்படி x1 y1 x2 y3 x3 y3 அப்படின்னு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னம்னா, பை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தடில் நம்மளுக்கு ஃபார்முலாவில் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. 1/2 இந்த அப்சல்யூட் வேல்யூ போட்டு இந்த ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. x1 y1 x2 y2 x3 y3 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கிறதுனால நம்ம இந்த வேறு மெத்தடில் எழுதிக்கிறோம். ஏரியா ஈக்குவல் டு 1/2 அப்சல்யூட் வேல்யூ போட்டுக்கிறோம். நம்ம முதலே பார்த்தது பதில் x1க்கு பதில் நம்ம என்ன செய்கிறோம், 1 போட்டுக்கிறோம். y1க்கு பதில் -1 போட்டுக்கிறோம். அடுத்தது பிக்கு வரும், -4 வந்து x2க்கு பதிலாகும், 6 வந்து y2க்கு பதிலாகவும் நம்ம போட்டுக்கிறோம். அந்த -3 வந்து x3க்கு பதிலாகும், y3க்கு பதில் -5 ஆகும். அதுக்கப்புறம் எதில் தொடங்கணுமோ 1 -1 அந்த 1 -1 அந்த ஏ வேல்யூ திரும்பி போட்டுட்டு அப்சல்யூட் வேல்யூவை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். புரியுது இல்லைங்களா? அடுத்தது நம்ம என்ன செய்யணும், ஈக்குவல் டு 1/2 அப்சல்யூட் வேல்யூ போட்டுட்டு அந்த டவுன்வோர்ட் ஏரோ மார்க் வரதெல்லாம் பாசிட்டிவ் சைன் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். புரியுதுங்களா? அதாவது எக்ஸ் வேல்யூஸை ஞாபகம் வச்சுக்கிறோம். இப்போ 1 × 6 அது 1 × 6 -4 × -5 ப்ளஸ் அடுத்தது -3 × -1 அப்படின்றத நம்ம அடுத்தது நம்ம என்ன செய்கிறோம், நெகட்டிவ் சைனை போட்டுட்டு அடுத்தது என்ன செய்கிறோம், ஒய் வேல்யூ எல்லாம் பார்க்குறோம். அப்போட ஏரோ மார்க் -1 × -4 இல்லைங்களா? அடுத்தது 6 × -3 ப்ளஸ் அடுத்தது -5 × 1 அப்படின்றத நம்ம எழுதிக்கிறோம். இதை எழுதிட்டு அப்சல்யூட் வேல்யூ போட்டுக்கிறோம், ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து 1/2 போட்டுட்டு 1 × 6 6 அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். புரியுதுங்களா? அடுத்து மைனஸ் ப்ளஸ்ஸு 4 5 20 மைனஸ் ப்ளஸ்ஸு 3 × 1 3 அப்படின்னு போட்டுட்டு எக்ஸ் வேல்யூ எல்லாம் போட்டு எழுதி முடிச்சிட்டோம். அடுத்து நெகட்டிவ் வேல்யூக்கு வரும், நெகட்டிவ் சைனை போட்டுறோம். ஒய் வேல்யூ எல்லாம் பார்த்தோம்னா என்ன வரும் நம்மளுக்கு, மைனஸ் ப்ளஸ்ஸு 1 × 4 4 ப்ளஸ் × மைனஸ் 6 3 18 ப்ளஸ் அடுத்தது 5 × 1 5 மைனஸ் சைன் கிரேட்டர் நம்பர் 5 போட்டுறோம். ஸோ இப்படி நம்ம அப்சல்யூட் வேல்யூ போட்டுறோம் இல்லைங்களா? 1/2 போட்டுறோம், மாடுலஸ் போட்டுட்டு இங்கே எல்லாமே பாசிட்டிவ் சைனாக இருக்கிறதுனால 6 + 20 + 3 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 29 கிடைக்குது இல்லைங்களா? அடுத்து இந்த மைனஸ் சைன் அப்படியே போட்டுறோம். இந்த 2 நெகட்டிவ் வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா? அந்த 2 நெகட்டிவ் வேல்யூ ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், -23 கிடைக்கும். இங்கே இருக்கிற ப்ளஸ் வேல்யூக்கு 4 அப்படியே ஆசிட்டிஸ் அங்கே நம்ம அப்படியே எழுதிடுறோம். புரியுது இல்லைங்களா? இப்போ அப்சல்யூட் வேல்யூ க்ளோஸ் பண்ணிவிட்டு 1/2 போட்டுட்டு அப்சல்யூட் வேல்யூ திரும்பி நம்ம போட்டுட்டு 29 இங்கே என்ன வரும் நம்மளுக்கு -19 தான் வருது இல்லைங்களா? கேட்டேன். அப்போ மைனஸ் நம்மளுக்கு என்ன ப்ளஸ் ஆக்கிக்கணும். புரியுதுங்க இல்லைங்களா? அப்போ அப்சல்யூட் வேல்யூ வெளியில் போட்டுறோம். 1/2 29 + 19 நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், 48 அப்படின்னு கிடைக்கும் இல்லைங்களா? அந்த அப்சல்யூட் வேல்யூ 1/2 × சிம்பிளிஃபை பண்ணும்போது 24 கிடைக்குது. இங்கே நெகட்டிவ் வேல்யூ வரல, பட் அப்சல்யூட் வேல்யூ 24 அப்படின்னு இருக்குது. அப்போ பாசிட்டிவ் இருந்தால் பாசிட்டிவ் அப்படியே எடுத்து எழுதிட்டு ஏரியா ஈக்குவல் டு ஸ்கொயர் யூனிட்ஸ் எவ்வளவு, இந்த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ் 24 ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு இல்லை நம்மளுக்கு கிடைக்குது. அதை மட்டும் நம்ம எடுத்து எழுதிடும். புரியுது இல்லைங்களா?